ஒரு நாள் ஒரு சிறுவனுக்கு பிறந்த நாளிலேயே ஒரு கொடிய விதி எழுதப்பட்டது. 16 வயதில் அவன் இறந்து விடுவான். ஆனால் அவன் சாவையே வென்றான். அது எப்படி தெரியுமா? முன்பு ஒரு முனிவர், மிருகண்ட முனிவர் மற்றும் அவனது மனைவி, அவர்கள் குழந்தை வேண்டி சிவபெருமானை பிரார்த்தித்தனர். அப்போது சிவன் அவர்களுக்கு ஒரு தேர்வு கொடுத்தார். அறிவும் பக்தியும் நிறைந்த ஆனால் குறைந்த ஆயுள் கொண்ட மகனா, அல்லது நீண்ட ஆயுள் நான் அறிவு இல்லாத மகனா? முனிவர் தேர்வு செய்தார். அறிவும் பக்தியும் கொண்ட மகன். அந்த குழந்தைதான் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் சிறுவயதிலேயே சிவபெருமானை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டான். அவன் தினமும் சிவலிங்கத்திற்கு மலர் சூட்டி ஓம் நம சிவாய் என்று ஜபித்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் ஆயுள் 16 வருடம்தான். நாள்கள் கடந்தன. 16வது பிறந்த நாள நெருங்கியது. அந்த நாள் வந்தது. வானம் கருமையாக மாறியது. காற்று வேகமாக வீசியது. யமன் தோன்றினார். அவர் தனது பாசக்கயிறை எடுத்து மார்க்கண்டேயனை நோக்கி வந்தார். பயந்த மார்க்கண்டேயன் ஓடிச் சென்று சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தான். சிவா, என்னை காப்பாற்றுங்கள் என்று அழைத்தான். யமன் தனது கயிறை வீசினார். ஆனால் அது மார்க்கண்டேயனை மட்டுமல்ல, சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த நொடியில் சிவலிங்கம் பிளந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். கோபமாக, என் பக்தனைத் தொடத் துணிகிறாயா? சிவன் தனது திரிசூலத்தை உயர்த்தி யமனை நிறுத்தினார். சில கதைகளில் யமனை வென்றதாகவும் கூறப்படுகிறது. யமன் தாழ்மையுடன் நின்றார். சிவபெருமான் கூறினார், இவன் என் உண்மையான பக்தன். அதனால் மார்க்கண்டேயனுக்கு சாவே இல்லாத வாழ்வு அருளினார். உண்மையான பக்தி இருந்தால் சாவையும் வெல்லலாம். அதனால்தான் சிவன் எப்போதும் தன் பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் பல பக்தி வீடியோக்களை பார்க்க வெற்றி பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.